அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 571ஆம் ஆண்டு டாவோயிசம் அப்படிங்கிறது சீன சமய தத்துவ கோட்பாடு ஒன்றை உருவாக்கியவர் லாவோ சி. இதில் ஒரு 3 பண்புகளை, கருணை, அடக்கம், இது போன்ற 3 பண்புகளை உள்ளடக்கிய சமய தத்துவ கோட்பாடை உருவாக்கியவர் இந்த லாவோ சி. அந்த சீன நாட்டில் அப்பொழுது இருந்த மன்னன் லூ. இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த மன்னன் லாவோசியை கூப்பிடுறான். கூப்பிட்டு, நமது நாட்டுக்கு நீதான் தலைமை நீதிபதியாக இருந்து மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார். இவர் ஒத்துக்கலை. இருந்தாலும் கட்டாயப்படுத்தி லாவோசியை தலைமை நீதிபதியாக நியமிச்சாச்சு. அப்போது இவர் போய் உட்கார்றாரு. முதல் ஒரு திருட்டு கேஸு வருது. திருடன் வந்து நிற்கிறான். கேட்குறாரு, என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, திருடிட்டேன். எதுக்காக திருடின அப்படின்னு எல்லா காரணத்தையும் கேட்டுக்கிட்டார். ஏன் திருடனா, எதுக்காக திருடனா, எந்த சூழ்நிலையில் திருடனா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். கேட்டுக்கிட்டு கடைசியில் சொன்னார், இவனுக்கு ஒரு 50 கசையடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இந்த லூ, அந்த மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. பரவாயில்லையே, நம்ம நியமித்த அந்த லாவோசி சரியான தீர்ப்பை தான் கொடுக்குறார், சரியான நீதிபதியை தான் நம்ம நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. உடனே சொன்னார் நீதிபதி லாவோசி, சொன்னார், ஐயா மன்னர், இன்னும் என் தீர்ப்பு முடியல, அடுத்த ஒரு தீர்ப்பு இருக்குது, சேர்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். உடனே ஒன்றும் புரியல. திருடனை கூப்பிட்டு, யார் வீட்டில் திருடுனான்னு கேட்குறார். அந்த உட்காந்துருக்காரு, அவர் வீட்டில் தான் திருடணும் அப்படிங்கிற. அவரையும் அழைச்சிட்டு வர சொல்கிறார். அழைச்சிட்டு வந்து, தோ இந்த நின்று கொண்டு இருக்கிறாரு இந்த பணக்காரர், இவருக்கும் 100 கசையடி கொடுங்க அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிட்டார். கோவம் வந்துருச்சு மன்னனுக்கு. திருடுனாவா அவன், அந்த ஆளுக்கு ஏன் இந்த ஆள் இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறாருன்னு கோவப்படுறார். உடனே மன்னர்கிட்ட பொறுமையாக சொன்னார், நான் தண்டனையில் கூட சமத்துவத்தை தான் கடைபிடிப்பேன். எதுக்காக அவன் திருடுனா, எந்த சூழ்நிலையில் எல்லா பொருளையும் அவன் திருடி வச்சுக்கிட்டான். யார்? பணக்காரன். அவன் திருடி வச்சுக்கிட்டான் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான்? இவன் திருட தான் செய்வான். அதனால் இவனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் அவனுக்கும். அவனும் ஒரு வகையில் திருடன் தான். அதுக்கு பிறகு தான் டாவோயிசம். அது நிறைய பண்புகள்லாம் சொல்லியிருப்பாங்க. தண்டனையில் கூட சமத்துவத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த கதை, அழகான கதை, எனக்கு பிடித்தமான ஒரு கதை. இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகம் ஒரு அழகான அந்த விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு அழகாக ஒரு கதையை கொண்டுட்டு போகிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இவரை மாதிரி யாரும் அழகாக கதை சொல்ல முடியாதுங்க. இயேசு மாதிரி யாரும் கதை சொல்ல முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், ட்விஸ்ட் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, கதை திருப்பு முனை அப்படின்னு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் இவர் கொண்டு வருவார். ஜீசஸ் கிரேட்டுங்க. அவர் செம்ம. இவரை மாதிரிலாம் யாரும் இந்த உலகத்தில் நம்ம பிறக்கலாம் முடியாது. அவ்வளோ அழகாக இருக்கும் இவருடைய இதெல்லாம். இது என்ன தெரியுங்களா, போய் வேலைக்கு திராட்சை தோட்டத்திற்கு வேலையாள்களை நியமிப்பது, இதுதான் அந்த ஓமை. அப்புறம் காலையிலேருந்து அப்படியே நியமிச்சுட்டே வர்றார். சாயந்தரம் 5 மணி வேலை இல்லாமையும் திரிகிறான். அவனையும் போகிறான். கடைசியில் சம்பள நேரம். இப்போ எதிர்பார்ப்பு அதிகமாக கூடுகிறது காலையில் வந்தவனுக்கு. சாயந்தரம் 5 மணிலேருந்து உள்ளவனை கூப்பிட்டு சம்பளம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரே கூலியாக கொடுக்குறார். கடைசி தொடக்கத்தில் வந்தான்ல, 9 காலையில் விடிய காலையில் வந்தான்ல, எதிர்பார்ப்பு அதிகம். பாடுறா, 5 மணிக்கு கொடுத்தவன் 1 தெனாரியம். அப்போ நம்ம காலையிலே வந்திருக்கிறோம், நமக்கும் அந்த கூலியை நிறையா கொடுப்பார் அப்படின்னு. உடனே அந்த நிலக்கிழ என்ன பண்ணுறாரு, அவருக்கும் 1 தெனாரியம். கோவம் வந்து இவனுக்கு, பாடுறா 5 மணிக்கு வந்தவனுக்கும் ஒரே தெனாரியம் கொடுக்குறீங்க, காலையில் நாங்கள் விடிய காலையில் வந்தோம், எங்களுக்கும் 1 தெனாரியம் கொடுக்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. இது மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு அநியாயம் நடந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். அப்படி இல்லைங்க. இது இந்த கதையினுடைய பின்புலம் வேற.
இது ஒரு அநியாயம் நடந்த மாதிரிலாம் நமக்கு அப்படியே மேலோட்டமாக தெரிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, அங்கே பதில் அவரே கொடுத்துட்றாரு. இந்த நிலக்கிழாரே பதில் கொடுத்துட்றாரு. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ வேலைக்கு வா, உனக்கு ஒரு தினார் உனக்கு கொடுத்து உனக்கு என்ன ஒத்துக்கொண்டோமோ ஒப்பந்தம் செய்தோமோ உனக்கு கிடைச்சிருச்சா இல்லையா? பதில் அங்கேயே கிடைச்சிருச்சுங்க. இந்த கதையை சொல்லி நீதி அநீதி அது முடிக்கிறது நோக்கம் இல்லை. இயேசுவினுடைய நோக்கம் அது இல்லைங்க. நீதி அநீதி அந்த நோக்கம் இல்லை. இவர் வித்தியாசமாக யோசிப்பாருன்னு சொன்னேன். எப்பொழுதுமே யூதர்கள் என்ன தெரியுங்களா நினச்சாங்க, தான் தாங்க யோக்கியமா. யூதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்க என்ன தெரியுங்களா, தான் தான் யோக்கியவான், நான் மட்டும்தான் பரலோகம் போவான். இந்த யூதர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் இப்படி தான் மனநிலை. நம்மளை இல்லாமல் நம்ம மட்டும்தான் மோட்சத்துக்கு போவோம். அதனால தான் பாவிகளை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டானோ, கொடூரமாக நினைப்பானோ. அதனால தான் கடவுள் முதல் அடி சம்பட்டு அடி கொடுக்குறாரு. நீ மட்டும்தானே நீ மோட்சத்துக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, அதை உடைக்கிறாருங்க ஆண்டவர். அதை உடைக்கிறார். நீ மட்டும் போகலையா மோட்சத்துக்கு, எல்லாரும் போவானோ. அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஒருத்தவன் இது பாவம்னு தெரியாமல் இருப்பான். கொஞ்ச நாள் கழித்து ஐயோ இதுதான் பாவம் அப்படின்னு நினைப்பான், மனம் மாறுவான், அவன் மோட்சத்துக்கு போவான். அதுதான் இயேசு எப்படி டெக்னிக்கலாக அப்படி கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா? அதனால் இந்த விண்ணரசு, கடவுளுடைய அரசு, இது எல்லாருக்கும் சொந்தமானது. பாவிகள் மனமாறினால் அவர்களுக்கும் மோட்சம் உண்டு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி இந்த உலகத்திற்கு ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த விண்ணரசுக்கு நம்மையும் நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு வித்தியாசமான நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நுகர்வு கலாச்சாரம், ஏகப்பட்ட கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் எது இல்லைன்னு இப்போ ஒரு குழப்பத்தில் கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசியாக எப்படி 5 மணிக்கு போய் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யணும், கடைசி வாய்ப்பை அந்த நிலக்கிழா கொடுத்தது போல் நமக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறார். அப்படி என்றால் நம்மையும் நாம் தயார்படுத்தணும், பாவத்திலிருந்து மனம் மாறணும், நல்ல ஒரு மனிதராக வாழணும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.